ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஒரு ஹேர் டை பார்க்கலாம். இது நேச்சுரல் ஹேர் டை. எத்தனை வயசாக இருந்தாலும் சரி இதை போட்டுக்கலாம். 80 வயசு இருக்கிறவங்க கூட போடலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். நம்ம நிறைய இலைகளை வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. கண்டிப்பாக இது முடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நரமுடி வராமலும் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட இலைகளை வச்சு ஒரு ஹேர் டை, சூப்பரான ஒரு ஹேர் டை செய்யலாம். இதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே மூலிகை தான். என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு மருதாணி இருக்குது. இந்த மருதாணி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். த பெஸ்ட் நேச்சுரல் ஹேர் டைன்னு மருதாணியை சொல்லலாம். இதை இலைகளெல்லாம் உருவி வச்சுருக்கோம். இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாமே செடியெல்லாம் குளித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கழுவணுன்னு அவசியமே இல்லை. அடுத்து கற்பூரவல்லி எடுத்து வச்சுருக்கோம். இது நரமுடி வராமல் தடுக்கும், முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும், முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அடுத்து வெத்தலை, இதுவும் முடி வளர்ச்சிக்கு உதவும். பொடுகு தொற்றுலாம் நீக்கும், முடியை வலுவாகவும் பளபளப்பாகவும் வச்சுருக்கோம். அடுத்தது கரும்பூலா இலை வச்சுருக்கோம். கரும்பூலா இலை வேர்லேருந்தே முடியை கருப்பாக்கும். நரைக்கு காரணமான மெலனின் பாதிப்பை சரி செஞ்சு இலை நிறைய தடுக்கும். அதே மாதிரி அருகம்புல்லும் அப்படி தான். செம்பருத்தி இலையும் முடி உதிர்வை தடுக்கும், வளர்ச்சியை ஊக்குவிக்கும், பொடுகை தடுக்கும், நரமுடியை குறைச்சி இயற்கையான கண்டிஷ்னராக செயல்பட்டு ஷைனிங் கொடுக்கும். கொய்யா இலையில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது மயிர்கால்களை வலுப்படுத்தி முடி உடையிறத குறைச்சி கூந்தலை பளபளப்பாக்கும். கருவேப்பிலை பற்றி சொல்லவே வேண்டாம், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி செம்பருத்தி பூ நரமுடியை தடுக்கும், முடிக்கு அழகான கலர் கொடுக்கும், நேச்சுரல் கண்டிஷனராக இருந்து அதுக்கு முடிய சில்கி அண்ட் ஷைனிங்காக வச்சுருக்கோம். ஆக எல்லாமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிக்கு. ஹேர் டை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த செம்பருத்தி பூவில் மகரந்தம், இந்த காம்பெலாம் எடுத்துகிட்டு இந்த இதழ்களை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா இலைகளையும் பிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சிக்கலாம். இது நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்க வேண்டாம், சும்மா 1-2 அரைச்சா போதும். அதுக்காக தான் இதில் இலையெல்லாம் கூட கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம் பெருசாக இருந்ததுன்னா. அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். எல்லாமே க்ளீனாக இருக்குது. மழை பெஞ்சதுனால தூசி எதுவுமே இல்லாமல், அழுக்கு இல்லாமல் அழகாக இருக்குது. அதனால தான் அதை அப்படியே போடுறோம். இல்லைன்னா எல்லாத்தையுமே கழுவி தான் போடணும். ஏன்னா கற்பூரவல்லியிலலாம் அழுக்கு படிஞ்சிருக்கும். எல்லாமே கழுவிட்டு தான் போடணும். இது பாருங்கள், நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். இந்த வெத்தலையெல்லாம் கூட சும்மா பிச்சு அப்படி போடலாம். எல்லாம் போட்டு இது கரும்புலா அவ்வளோ நல்லது. மருதாணிக்கு அடுத்து நல்ல கலர் கொடுக்கக்கூடியது. அப்படி மேலே மட்டும் இல்லை, வேர்லேருந்தே முடிய கருமையாக்கும். இதை அப்படியே மூடி 1-2 அரைச்சிக்க வேண்டியதான். இது அருகம்புல் போடும்போது மட்டும் கட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா அப்படி போட்டால் மிக்சியில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கட் பண்ணி போட்டுக்கிட்டால் ஈஸியாக அரைப்பட்டுரும். நல்லாலாம் அரைக்கணும்னு அவசியமே இல்லை, சும்மா அப்படி கொஞ்சம் 1-2 அரைப்பட்டால் போதும். இதுக்கு நடுவில் நம்ம வெந்தயமும் கருஞ்சீரகமும் 2 ஸ்பூன் எடுத்து அதையும் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதனால் திருப்பி எடுத்து தூள் பண்ணல. ஏற்கனவே 2மே தூள் பண்ணது வச்சுருக்கேன், அதனால தான் அது வச்சுருக்கேன். இப்போ இதை மட்டும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அப்படி பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு அயன் கடாயில், இரும்பு கடாயில் அதை போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைக்குறையாக தான் அரைப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம கொதிக்க தான் வைக்க போகிறோம். அதனால் அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். அதனால் பயப்பட வேண்டாம். இல்லை கையால் கூட கொஞ்சம் நசுக்கலாம், அப்படி பிழிஞ்சு கூட விடலாம், அப்படி கசக்கி விட்டுடலாம். கொஞ்சம் அந்த அரைச்ச தண்ணியை மட்டும் அலசி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி அரைக்கலை, சும்மா மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இதில் இருக்க ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கிடணும். அதனால் இது நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். அது பாட்டுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். எல்லாத்தோட எசன்ஸும் உள்ளே இறங்கிடும். அதே மாதிரி செம்பருத்தி பூவில் உள்ள கலர் எல்லாமே அதில் இறங்கிடும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னென்னா கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வறுத்து தான் பவுடர் பண்ணணும் அவசியமே கிடையாது, சும்மா சீக்கிரமாக கரையணுமேங்கிறதுக்காக வெறும் கருஞ்சீரகமும் வெந்தயத்தையும் சும்மா மிக்சியில் 1-2 அரைச்சி கூட இதோட சேர்த்துடலாம். நான் அதை அரைச்சி பவுடராக வச்சுருந்ததுனால அது சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இப்படி பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும், வறுத்து அரைச்சி தான் போடணும்லாம் அவசியம் இல்லை.
அந்த உள்ளே இருக்க சாறு இறங்கினா போதும், அந்த எசன்ஸ் இறங்கினா போதும். அதுக்காக தான் அந்த கருஞ்சீரகத்தையும் வெந்தயம் நல்லா முடிக்கு கலர் கொடுக்கும், குளிர்ச்சியும் கொடுக்கும். அதே மாதிரி தான் கருஞ்சீரகம் எவ்வளோ முடிக்கு அவசியம்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி பாதியாக சுண்டட்டும். அது சுண்டுற வரைக்கும் ஏற்கனவே கற்பூரவல்லிலலாம் ஜூஸ் இருக்கும், அந்த தண்ணி சத்து இருக்கும். அதனால் எல்லாமே சேர்ந்து அது நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி இதை வடிகட்டணும். நல்லா வடிகட்டிடணும். நல்லா வடிகட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். பார்த்திங்களா, எல்லாமே அந்த இலையில தான் இறங்கியிருக்கும், எல்லா இலைகளில். அதனால் அதை நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துடணும். நல்லா வடிகட்டி கடைசியில் நல்ல கரண்டிலேயே நசுக்கி விட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். இல்லை கையால் கூட, சூடாக இருக்கிறதுனால நம்ம அப்படி பண்ணுறோம். இல்லை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையாலேயே பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோவுமே அந்த மூலிகையோட எசன்ஸ் பூரா இருக்கும், இதில் தான் இருக்குது. அதனால் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த சக்கையை தூக்கி போட்டுடலாம், தேவையில்லை. இது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். நம்ம எதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் இதை அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா, அதாவது கொஞ்சம் சூடு இருக்கட்டும், இருக்கும்போதே நம்ம ஹேர் டை பவுடரோட இதோட வச்சு நம்ம செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக, எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இல்லை கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அதே அயன் கடாயில் அவுரி பவுடர் எடுத்திருக்கேன். அவுரினா இண்டிகோ பவுடர். இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இது நம்மளுக்கு எவ்வளோ முடி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பெரிய முடியாக இருந்ததுன்னா நிறைய சேர்த்துக்கலாம், 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மி முடி தான் அப்படின்னா 3 ஸ்பூன் போதும், 2 ஸ்பூன் போதும்னாலும் போதும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எசன்ஸ், அதாவது இந்த மூலிகை சாறு அப்படின்னு சொல்லலாம், இதை போட்டு கலக்கலாம். வெறும் அவுரி தான், ஏன்னா மருதாணி ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் இப்போ வெறும் அவுரி பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஏன்னா கரும்பூலாவும் கருமை கொடுக்கக்கூடியது தான். அதனால் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். எல்லா மூலிகையும், கரும்பூலை கிடைக்கலன்னா சரி பரவாயில்ல இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மருதாணி போட்டுக்கோங்க. இது கிடச்சிதுன்னா வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்கலாம். கரும்பூலா பழம் கூட ரொம்ப நல்லது. அதான் பழம்லாம் சீசனில் தான் கிடைக்கும். இன்னும் 1 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் அது பூ பூத்து அப்படி பழுக்க ஆரம்பிக்கும், காய்ச்சி பழுக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துடலாம். இது பச்சையாக இருக்குல்ல, இதை அப்படியே மூடி வைக்கணும். நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, நம்மளுக்கு இன்னும் தேவைன்னா போட்டுக்கலாம், கொஞ்சம் அந்த எசன்ஸ் வச்சுக்கலாம். மீதி இருந்தாலும் அதை தூக்கி போட்டுற வேண்டாம். அந்த ஜூஸை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு யாருக்கும் தேவைப்பட்டாலும் இது கூட அவுரி பவுடர் கலந்து அதை ஹேர் டையோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு அப்படி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஓவர் நைட்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். பார்த்திங்களா, பார்க்கும்போதே கலர் தெரியுதா, கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. அப்படியே இதில் ஒரு ப்ளூ ஷேடு தெரியுதா, நாகப்பழ கலர் தெரியுதா, அதுதான் அவுரி. இப்போ இதை வேறு எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஹேர் டை போடுறதுக்கு ரெடி ஆகலாம். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. இது தலைமுடியில் நல்லா பிடிக்கும். என்ன ஒன்று, நம்ம அழுக்கு இல்லாத தலையா, எண்ணெய் பிசுக்கு இல்லாத தலையா, ஈரம் இல்லாத தலைமுடியில் இதை போடணும். அப்போ தான் நல்லா பிடிக்கும். நல்லா போட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் வெறும் தலையில் தண்ணியில் அலசணும். ஷாம்பு வாஷ்லாம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. வெறும் தலையில் நல்லா அலசிட்டு, நல்லா அதில் செம்பருத்தி பூ, இலை எல்லாம் போட்டதுனால அதுவே ஒரு ஷாம்பு மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே நல்லா அலசி எடுத்தோன்னா முடி நல்லா கருப்பாக இருக்கும். அடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் கருப்பாக இருக்கும். நேச்சுரலாக ஒரு அழகான கருப்பு கிடைக்கும். இந்த ஹேர் டை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது எந்த வயசுலனாலும் சரி, 70 வயசுனாலும் சரி, அதுக்கு மேலே இருக்கிற வயசுனாலும் சரி, தைரியமாக போடலாம். போட்டால் முடி அவ்வளோ அழகாக இருக்கும். மாதத்துக்கு ஒருக்கா போட்டால் போதும். அப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது 2 மாதத்துக்கு ஒருக்கா கூட போட்டால் போதும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. தைரியமாக யூஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.